தமிழர்களுடைய பாரம்பரியமான கலாச்சாரமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் உடனடியாக தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எங்களுடைய கலாச்சாரமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்ற எங்களது கலாச்சார விழாவாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு விதித்த தடையை தளர்த்தி உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்தும் மறு உத்தரவை அறிவிக்க கோரி அனங்காநல்லூரிலே ஜாதி மதங்களுக்கு தமிழன் என்ற உணர்வோடு ஒருங்கிணைந்த இளைஞர்களுடைய அந்த அறவழி போராட்டத்திற்கு நான் நேற்று மதுரையில் இருந்த காரணத்தினால் நேரடியாக சென்று என்னுடைய ஆத்மபூர்வமான ஆதரவை நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழன் என்ற உணர்வோடு நான் வெளிப்படுத்தினேன். இன்றைக்கு அதிகாலை தமிழக காவல்துறை அந்த மாணவர்களை இளைஞர்களை கைது செய்து ஒரு மண்டபத்திலே கைதிகளாக வைத்திருக்கிறார்கள் என்பதை கேட்டு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறேன். உடனடியாக காவல்துறை எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் அந்த இளைஞர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதை வலியுறுத்தி நான் நேரடியாக மதுரையில் இருக்கிறேன். இப்பொழுது நேரடியாக நான் என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு போராடிய ஜாதி மதங்களை கடந்து இந்த சமூகத்திற்கான கொள்கை எழுப்பிய நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி என் தெய்வ திருமகனுடைய இடத்திலே சென்று நான் அறவழியிலே என்னுடைய உண்ணாவிரதத்தை துவங்குவதாக. ஆக இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த உலகத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை மறைத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழன் என்ற அடையாளம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அந்த அடையாளம் அழிக்கப்பட நினைக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடியவர்களில் நானும் உங்களில் ஒருவனாக என்றைக்கும் இருப்பேன். நன்றி.